வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோஹிணியோட நிலைமை ரொம்ப தடுமாறி போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முத்து மீனாவும் அவங்க தொழிலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, நல்லாவே சம்பாத்தியம் பண்ணுறாங்க, நல்ல பேர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இங்கே மனோஜ் கடன் தொல்லையால் ரொம்ப நொந்து நூலாகிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி எந்த வகையிலுமே உதவ மாட்டுக்கா அப்படின்னு சொல்லி விஜயா வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்வதிட்ட சொல்லி பேச சொல்கிறாங்க ரோஹிணிகிட்ட. ரோஹிணியை கூப்பிட்றாங்க பார்வதி. விஜயா சொன்னாம்மா அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஏன் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நேரில் வாம்மா பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. நேரில் போகிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே ரோஹிணிக்கு தெரிய வருது, எப்படியும் பண விஷயத்தை தான் கேட்பாங்க. உன் வீட்டில் தான் சொத்து பத்து இருக்கலாத, அதை எப்படியாவது விற்று கொண்டு குடும்பம் ஐமான்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. பார்வதியும் அதே தான் சொல்கிறாங்க. எம்மாங்க பாரு, உங்கள் அத்தையும் சரி தான், மனோஜும் சரி தான், உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டாங்களாம். இப்போ உன் புருஷன் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான், அது உனக்கு நல்லாவே தெரியும். நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு. அதெல்லாம் அடைக்கணும்னா ரோகிணி அவங்க ஊருக்கு போய் அவங்க சொத்து பத்தை விற்றுட்டு வர சொல்லு. நான் சொன்னாலும் இந்த ரோகிணி கேட்க மாட்டான், நீனே சொல்லி புரிய வை, இல்லைன்னா என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்லிட்டு போகிறான். அதுபோக மனோஜ் எப்படியாவது ஊரில் சொத்தை வைக்க சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா, என்னம்மா சொல்கிறது, நீ என்ன பதில் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்க, எங்கள் சொத்து பத்துலாம் இப்போ லாக்கில் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இதை எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். சரி, உன் சொத்து பத்து லாக்கில் இருக்குது, கொஞ்சம் நாள் கழிச்சு சரியாயிரும்ல. அதுபோக நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேம்மா அப்படிங்கிறாங்க. என்னது கேட்டீங்க அப்படிங்கிறாங்க. நானும் விஜயாவும் வக்கீலை பார்த்து போய் கேட்டோம். அது அப்பா மேலே ஒரு பெரிய ஒரு இதை போட்டிருக்காங்க, ஒரு வழக்கம் போட்டிருக்காங்க. அப்போ அது சம்மந்தமாக அந்த சொத்துலாம் லாக்கில் இருக்குது, அது எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்கும்போது, அவர் கதை முடிஞ்சிட்டுனா நீங்கள் அவர் போயிட்டார், காலம் போயிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சான்றிதழ் கொண்டு கொடுத்தாலே அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுதாங்க. அதனால் நீ அதை செய்வியா, நீ அங்கே போனால் தானம்மா அதுக்குள்ளே வேலையை பார்க்க முடியும், நீ இங்கே இருந்தால் எப்படி நடக்கும். மனோஜ் நீ போகிறதுக்கு காசு வேணால் யார்ட்டையா கடன் வாங்கி தருவானா அப்படிங்கும்போது ரோகிணி அந்த பாயிண்ட் பிடிச்சிக்கிறாங்க. ஆண்டி ஏற்கனவே ஏகப்பட்ட கடன், போகிறதுக்கும் கடன் வாங்கி தான் தருவாருன்னு அது எப்படி அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க, யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டாமா, நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு நல்லது தான், என் கையில் கொஞ்சம் பணமும் நகையும் இருக்குது தாரேன், அதை வச்சு நீ போயிட்டு வா, போயிட்டு இதெல்லாம் சரி பண்ண பாருமா. உங்கள் அப்பா கதையால் தான் உன் சொத்து பூரா லாக்கில் இருக்குன்னா அந்த வக்கீல் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துருமே. இதை உங்கள் அத்தை கேட்டதுலேருந்து ரோஹிணிகிட்ட பேசு. எனக்கு ரோஹிணிகிட்ட சொல்ல முடியல, நான் ரோஹிணி மேலே அதிக பாசம் வச்சுருக்கேன். அதுபோக ரோஹிணி என் மேலே நல்ல மரியாதையாக இருந்தால், ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரோஹிணியை சொல்ல கேட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்லுதான். உங்கள் அத்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க உனக்கே தெரியும், நீனும் உங்கள் அத்தை மேலே நிறைய பாசம் வச்சுருக்க தான், எப்படியாவது அதை நிரூபிக்கணும்லாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி சரி ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. நான் பணம் தரவா எப்படிம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நானே ரெடி பண்ணி கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நம்ம நிலமை ரொம்பலாம் மோசமாக போயிடும் போல் அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா கேட்குறாங்க, பார்வதி நீ வீட்டுக்கு வர சொன்னால் போனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. பார்வதி சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சிரிப்பு வந்துடுது. ரைட்டு, ரோகிணி நம்ம சொல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டா, இன்னமும் அவங்க ஊருக்கு போகிறது நெசம். ஊருக்கு போய் அப்பா இதை வச்சு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு சொத்து பொத்தை கண்டிப்பாக மீட்டுருவான். மீட்டுட்டானாக்கா மனோஜ் வழக்கம் போல் தொழில் பண்ணி ஜேன்னு வந்துடுவான். அதுக்கப்புறம் கவலையே இல்லை. இந்த முத்து மீனாவும் பண்ணது அழிச்சாட்டியும் தாங்கலை அப்படின்ட்டு இருக்கும்போது ரவி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே வர்றாரு. வந்தோடனே அண்ணாமலை, என்ன ரவி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா ரொம்ப சந்தோஷமான செய்திப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு இடம் ஒன்று பார்த்துருக்கேன்னு சொன்னோம்லாப்பா, அது போக பேங்க் லோனுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன், பேங்க் மேனேஜர் ஓகேன்ட்டார். அது போக நீத்து எனக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, இவங்களுக்கு எவ்வளோ நாளும் பணம் கொடுங்க, நான் அதுக்கு பொறுப்புன்ட்டாங்க, அதனால் லோன் தரேன்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் உங்கள் பழைய ஓனரா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப நன்றி தெரிவிக்கணும்டா அப்படிங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்து நன்றி சொல்லிட்டு தான்ப்பா வரோம், நாளைக்கு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை அட்வான்ஸ் கொடுக்கணும்பா, நீங்களும் வந்துடுங்க, அம்மா நீங்களும் வந்துடுங்க அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா மறுபடியும் ரோகிணி ரூம் போகிறாங்க. பார்த்தியா ரோகிணி, இந்த வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்குது நீனும் மனோஜும் தான். ஒன்றும் இல்லாமல் உள்ள கழுதையிலே வந்து
என்னது தொழில் பண்ணுதாங்க. இந்த ரவி, ஸ்ருதியும் வந்து அவங்க வீட்டிலேருந்து எதுவுமே வாங்க மாட்டோம்னு இருந்தாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பழைய ஓனரே ஹெல்ப் பண்ணுதாங்க. ஆனால் என் பையன் மனோஜுக்கு ஹெல்ப் பண்ண நீனும் தயாராக இல்லை, யாரும் தயாராக இல்லை. சீக்கிரம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி மனோஜை தூக்கி விட பாருமா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. இங்கே என்ன செய்யனே தெரில. மனோஜ் வந்த பிறகும் மனோஜ் இதை பற்றியே பேசுகிறாங்க. ரோகிணிக்கு சரியான எரிச்சல் ஆகுது. என்ன மனோஜ், உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலையே இல்லையா? இதே பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கணுமா? நீங்களாக வந்து சுயமாக எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நான் சுயமாக தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் நடக்கலை, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் தொழில் பண்ணதுன்னா உங்கள் சுயமாக உழைச்சது பாருங்கள், உங்கள் அப்பா பணத்தை ஏமாத்தனை கொண்டு வச்சிங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற ரோகிணி? நான் எங்கள் அப்பாட்ட கொடுப்போம்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன? கொடுத்தா பிஸ்னஸ் உங்கள் அப்பா பணம் தர மாட்டார், நம்ம பிறகு கொடுத்துக்கலான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, பிறகு தான் கொடுத்துக்கலான்னு சொன்னேன், அப்படியே வச்சுக்கலாம்னு நான் சொன்னேன். பீச்சில் வந்து உடனே நான் விடுவேன்னு சொன்னேன், நீ தானே உன் ஃப்ரெண்டு வந்து வேணும் வைக்கணும்னு சொன்னார்னோன்னா ஓன்னு வாய் பிளந்த அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி பேசுகிற, நீனும் தானே வந்து பார்த்தேன், நம்ம 2 பேரும் இங்கே வாங்கியே ஆகணுன்னே அப்படிங்கும்போது, சரி சரி ரோகிணி, அதுக்கப்புறமாவது முத்து அதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, நீ என்ன சொன்ன அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், முத்து அந்த பணத்தை வாங்கிட்டான், நம்மளுக்கு தரமாட்டான்னு சொன்னேன் அப்படின்னு. சரி, அதை மட்டுமா சொன்னேன், உனக்கு வேண்டிய அளவு வச்சு நான் வந்து இது பண்ணிடுவேன், இன்றைக்கி வரைக்கும் அது ஒன்றுமே நீ பண்ணல அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன அது நம்ம ஒன்றுமே பண்ணலையே, அதுக்கப்புறம் அப்படியே மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மனோஜ், நான் எப்படியாவது ரெடி பண்ண பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, அதெல்லாம் வந்து வருமானது நம்பிக்கை இல்லை, எடுத்துகிட்டு போனவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கானோ, ஏது பண்ணியிருக்கானோ, வச்சுருக்கானோ வைக்கலையோ, என்ன ஒருத்தனை ஏமாற்றிட்டு போகிறான்னாக்கா அவன் என்ன செலவு பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ, அதனால் உன் வீட்டிலேருந்து இப்போ பணம்லாம் சரியாக வரும் அப்படிங்கும்போது, இதுக்கு மேலே எதுவும் பேசாத மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து பரண்டு படுத்துக்கிறாங்க. உடனே ரோகிணி ரோகிணி ரோகிணின்னு சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. ஒன்றும் சமாளித்த பாடு இல்லை. ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில, அழுதுகிட்டே இருக்காங்க. நம்மளுக்கு வந்து சொத்து பொத்தும் இல்லை, ஒன்றும் இல்லை, பணக்காரி நம்ம அப்படி இப்படின்னு சீனா போட்டு இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சோம். போகிற போக பார்த்தா நம்ம இந்த வீட்டிலேருந்து தெரித்து ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் போலையே. இவங்க நம்மளை கண்டுபிடிக்காங்களோ கண்டுபிடிக்கலையோ, அது போக இவங்க பணம் டார்ச்சர் பண்ணதுலேயும் நம்ம கிளம்பி போக வேண்டியிருக்கும் போலிக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் தூங்குதாங்க. இப்படியா இருக்குது. காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே பார்லர் பார்த்து போயிடுறாங்க. டேய் ரோகிணி என்னடா சொன்னா அப்படிங்கிறாங்க. நானும் ரோகிணிகிட்ட என்ன இல்லாமல் சொல்கிறோம், அவள் கண்டுக்கிடவே மாட்றா அப்படிங்கிறாங்க. டேய் பார்வதி அவ்வளோ சொல்லியிருக்கா, பார்ப்போம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரோகிணி ரொம்ப லேட் பண்ணானே கடை நோட்டுக்கு போயிருமா, கடன்காரங்க ஓவராக இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, கடையை எனத்தையாவது இளங்கெல்லாம் போட்டு எடுத்துட்டாங்கன்னாக்கா நான் என் நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. முதல்ல இப்படி செஞ்சுருக்கணும் வச்சுருக்கணும் அப்படிங்க. ஏம்மா நீங்கள் நினச்சா ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும், வீட்டு பத்திரம் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டு பத்திரம் இல்லைன்னா என்னம்மா, வீட்டு பத்திரம் தொலைஞ்சிட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு பேசாமல் அந்த கீழ் வீடை நம்ம விற்றுக்கலாமா அப்படிங்கிறாங்க. நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, கீழ் வீடை விற்றா நம்ம மேலே இருக்கோம், எங்கடா போகிறது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் நினச்சாதாம்மா ஏதாவது பண்ண முடியும், கடையை கூட உங்கள் பேரை நான் பின்னாடி இழுத்து தந்துடுறோம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா மனோஜ், நீ ஏதாவது வேறு ரெடி பண்ண பாரு அப்படிங்கிறாங்க. நேராக மொட்டை சந்தோஷம் வீட்டுக்கு போகிறாங்க. போய் மொட்டை சந்தோஷம் கேட்குறாங்க, எப்படியாவது எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க. நண்பாங்க பாரு, நீ வளர்ந்துட்டு வர தொழிலதிபர்னா நான் யார்கிட்டயா கடன் வாங்கி தரலாம், நீனே வந்து சோழி இங்கே போகிற தொழிலதிபர், உனக்கு எப்படி நான் பணம் வாங்கி தர முடியும், அது போக ஏன்ட்ட கேட்டேன்னா நான் 20 30 தர முடியும், நீ லட்சக்கணக்கில் கேட்டாலும் நான் எங்கே போவேன், உனக்கு நான் பெரிய பிஸ்னஸை லைன் பண்ணி விட்டேன், அதையும் உனக்கு காப்பாற்ற தெரியலை, கோட்டையை விட்டுட்டேன், இப்போ வந்துட்டு எனக்கு வாங்கி தாங்கன்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது முட்டை சந்தோஷம் வீட்டை மாதிரி விடுறாங்க. என்னாச்சுங்க பாருங்கள், என் வீட்டுக்காரோட நண்பராக வீட்டுக்கு வாங்க போங்க, ஆனால் கடன் கேட்குறதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க, உங்களை விசாரித்து பார்த்த வகையில் ரொம்ப சங்கடமாக தெரியுது, உங்கள் அப்பாவை ஏமாற்றி தான் நீங்கள் வந்து கடை வச்சுதா சொல்கிறாங்க, அது ஆகக்கூடாது, என் வீட்டுக்காரன் ரொம்ப நேர்மையான ஆளுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்க. அவன் வீட்டுக்காரா நேர்மையான ஆள் கிடையாது, பார்க்கிட்ட வேலைக்கு போகிறேன் தூங்கிட்டு இருக்காரு, அவன் வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறாங்க. எங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறேம்மா, அவன் என்னமோ வக்கீலில் பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் வேலைக்கு போகிறதில்ல போலையா அப்படிங்கிறாங்க. அது வந்துமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, வேலைக்கும் போல ஒன்றும் போல, எவனை தான் பார்க்கில் பேசிகிட்டு இருப்பாரு, அப்படி தான் பழக்கம் அப்படிங்கிறாங்க. முதல்ல வீட்டு விட்டு வெளில போங்க, இந்த வீட்டுக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே அனுப்பிடுறாங்க. என்னையா மனுஷனி, உனக்காக என் பொண்டாட்டிக்கும் எனக்கும் சண்டை கொடுத்துட்டேயா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அவன் வீட்டுக்குள்ளே போவேன், நீ எப்படியா நீ வேலைக்கு போகணும்னு சொல்லுவேன், இன்னும் என் வீட்டுக்கு போகிறது வந்து அவ்வளோதான், என் முன்னாடி எப்படி சமாளிக்க முடியும்னு தெரியணும், போன சுயநலத்துக்காக அடுத்தவங்க பயன்படுத்தினு வைக்கிறேன், ஒன்றுமே நான் கிடையாது, வெளியே போனோம் பேர் அப்படின்ட்டு கேட்ட தாண்டி அனுப்பிடுறாங்க. இங்கே மோட்டை சந்தோஷம் சமரசப்படுத்தி கொண்டாடிட்டு பேச சரி பண்ணிக்கிறாங்க. இங்கே மனோஜ் என்ன செய்யணும்னு தெரில நிற்கிறாரு. அப்போ வாசுதேவனும் சுதாவும் அந்த வழியாக காரில் போகிறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, ஏங்க
அந்த அண்ணாமலை பையன் எனக்கு அப்படிங்கிறாங்க. யார் அந்த முத்தா அப்படிங்கிறாங்க. இல்லை அவனுக்கு தான் அந்த மூத்தவன் மனோஜ் நிற்காரு அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு போகிறாங்க. என்ன இல்லை நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஓவராக கடன் ஆயிடுச்சு. இப்போ என் கடை வந்து போகிற மாதிரி இருக்குது, அதை மீட்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கும்போது வாசுதேவன் சிரிக்கார். நீ தான் பெரிய பணக்கார வீட்டில் பொண்ணு கட்டியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஜய் அம்மா சொல்லுவாங்களாம், என் வீட்டை மாட்டேன், நீ பெரிய இடத்துல தானப்பா கல்யாணம் முடிச்சிருக்க, அங்கே கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை மாமனார் தவறிட்டார் அப்படிங்கிறாங்க. மாமனார் தவறிட்டான்னா அவர் சொத்து பத்தில் அவங்களுக்கு தானே வரும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அவர் உள்ளே ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்க, அங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை வந்துருக்காங்க, அது போக சொத்துலாம் நாக்கில் இருக்குது அப்படிங்கும்போது அவர் சிரிக்கார். தம்பி நீ சொல்லுதெல்லாம் சினிமா கதை மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க மலேசியாவில் இருக்காங்க, அவங்ககிட்ட வேணால் சொல்லி ஒரு வாரத்தில் பொண்டாட்டி சொத்தை வைக்கிறதுக்கு என்ன வழியாவது செஞ்சிடலாம். இல்லை என் சொந்தக்கார வச்சு வாங்க வைக்கனாலும் வாங்க வைக்கலாம். இல்லை மலேசியாவில் எனக்கு சொத்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது, வாங்கினாலும் நான் வாங்கிக்கிட்டேன், டாக்குமெண்ட் மட்டும் தெளிவாக இருக்கணும், உன் வீட்டை மாட்டேன் சொத்து பற்றி எங்கே இருக்குது எதுக்குன்னு கேளு, அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நானே இங்கேயே உனக்கு அட்வான்ஸ் தரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே ரோகிணி கால் பண்ணி ரோகிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. நான் பார்லர் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. பார்லர் உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. பார்லருக்கு வந்தால் நம்ம பார்லர்லேருந்து தெரிஞ்சு போவேன் அப்படின்னு சொல்லி பார்லர் விட்டு வெளியே வந்து நிற்காங்க. இங்கே சுதா கேட்குறாங்க, ஏங்க இதெல்லாம் நீங்கள் அந்த மனோஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சுதா, அந்த மலேசியாவில் ஒரு சொத்தை லாக்கில் கிடக்குங்காங்க, அதை நம்ம லாயக்காக வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு கம்மியான விலையிலையும் கிடச்சிக்கிடும், அந்த அண்ணாமலை குடும்பம் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா, ரைட்டு, நம்ம சொத்து பத்து வாங்கி போட்டால் அது சுதிக்கு ஆகிக்கிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அந்த ரோகிணி என்ன பெரிய பணக்காரின்னு வந்து வீட்டில் பேசிக்கிட்டு இருக்குது, ரோகிணி சொத்து நம்ம வாங்கிட்டா நம்ம பிள்ளை மட்டும் தான் அந்த வீட்டில் பணக்காரி, நம்மளுக்கு இல்லை தானே எல்லோரும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிட்டு வந்தோன்னே என்ன மனோஜ் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. இல்லை மலேசியாவில் இருக்கிற சொத்தை வந்து சுருதி அப்பா வாங்கிக்கிறாங்கிறாரு, கொடுத்துருவோமா அப்படிங்கிறாங்க. மலேசியாவில் நமக்கு எங்கே சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மனோஜ் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, சுருதியோட அப்பா அட்வான்ஸ் தராங்கிறாரு, நம்ம பேசாமல் அவருக்கே கொடுக்கணுன்றோம், அவர் எல்லா சொத்தையுமே எடுத்துக்கிடுவார், அவர் எத்தனை கோடினாலும் தராங்காரு, அவர்கிட்ட இல்லைனாலும் ஃப்ரெண்டு வாங்கி தராங்காரு, நம்ம செஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. மனோஜ் அதெல்லாம் சரி வராது, சொந்த பந்தத்துக்குலாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. ரோகிணி இங்கே பாரு, சொந்தமாவது பந்தமாவது அவர் பணம் தான் நம்ம கொடுக்க போகிறோம், என்ன உனக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்குது என்னெல்லாம் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ் எதுவுமே என்கிட்ட இல்லை, எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் வீட்டில் தான் இருக்கா, சரி ரைட்டு, உங்கள் மாமாவை ஃபோன் பண்ணி அந்த டாக்குமெண்ட் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உடனே கால் பண்ணு அப்படிங்க. மனோஜ் உடனே எல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி அவசரம் புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன், அப்போ உங்கள் மாமா வந்து ஃபோன் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருப்பியா அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், மாமா ஃபோன் எடுத்தாங்கன்னா ஃபோன் எடுத்தாங்கன்னு சொல்லுவேன், ஃபோன் எடுக்கலைன்னா ஃபோன் எடுக்கலன்னு சொல்லுவேன், அதுக்காக நீங்கள் வந்து என்ன கிளவிக்கு மேலே கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க, என் சூழ்நிலை தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், உங்களால் முடிஞ்சது பாருங்கள், என் சொத்தை எப்படி வைக்கணும் யார்கிட்ட வைக்கணும் எனக்கெல்லாம் தெரியும், அதில் இடத்த கிளப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் பார்லருக்குள்ளே போயிடுறாங்க. மனோஜுக்கு ரொம்ப கோபமாக நேராக வீட்டுக்கு போகிறாங்க. ஏம்மா இந்த ரோகிணி பண்ணுறது சரி கிடையாதுமா, ரோகிணி சொத்தை வந்து இங்கேருந்தே அட்வான்ஸ் போட்டுக்கிறேன் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு சுருதியோட அப்பா சொல்கிறாரு, ஆனால் இந்த ரோகிணி சம்மதிக்க மாட்டேறா அப்படிங்கிறாங்க. ஓ, ரோகிணியோட சொத்தை வந்து சுருதி அப்பா வாங்கக்கூடாதுன்னு நினைக்கலாம், என்னமோ தெரில, என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்கா, அவன் மூலமாக நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி, மலேசியாவில் என் மருமகளுக்கு கொள்ளையத்தை சொத்து கிடக்கு, அந்த சொத்தை நீ வாங்கிக்கிடுதியா, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னல அப்படிங்கிறாங்க. சரி, அந்த டாக்குமெண்ட் பூரா கொண்டு சொல்லு, அதை பார்த்துட்டு வாங்கிக்கலாம், லாக்கில் இருக்காங்க, நம்மளுக்கும் கம்மியாக கிடச்சிடும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, என் மருமகளை நான் நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டி வரேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜயா வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா வந்தோடனே வாம்மா ரோகிணி காஃபி சாப்பிட்றியா, நான் காஃபி போட்டு விட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து போகிறாங்க. இல்லை இருமா, நீ வந்து உன் சொத்தை வந்து சுருதியோட அப்பாவுக்கு கொடுக்குறது உனக்கு விருப்பம்லன்னு சொன்னதாக மனோஜ் சொன்னான், என் ஃப்ரெண்டு ராஜேஸ்வரி இருக்கார்ல, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, பேசாமல் அவங்களுக்கு கொடுத்துருமா, அவங்களுக்கு கொடுத்தோன்னா எத்தனை கோடினா அவங்க தந்துடுவாங்க, அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரங்க, என்ன கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வாங்கிக்குவோம், நம்ம தான் கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலையில் இருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி வந்து வராமல் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா காலைல நம்ம ராஜேஸ்வரி வீட்டில் போய் பேசிடுவோம், நீ போய் ரெஸ்ட் எடுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில, காலைல விடியாமல் எல்லாத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ரோகிணி வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. காலையிலே ரோகிணி காஃபி போட்டு கொண்டு போய் பார்க்காங்க, இங்கே ரோகிணி இல்லை. மனோஜ் ரோகிணி எங்கடா அப்படிங்கிறாங்க. எனக்கே தெரிலமா, நீங்கள் சொல்லி தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று சொல்லிட்டு போலையா அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் ரோகிணியுடைய ஓல்டு ஃப்ரெண்டு அவங்க மோளுக்கு வந்து சடங்கு காகிதம் கொடுக்கறதுக்கு ரோகிணி வீட்டுக்கு வராங்க. ரோகிணி சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட தான் படிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வீட்டு காலிங் பெல்ல அமுக்குறாங்க. அப்போ விஜயா திறக்காங்க. யாருங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க.
உங்கள் மூத்த மருமகளுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. மூத்த மருமகளோட ஃப்ரெண்டா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படிங்கிறாங்க. நான் குமரிபாளையம் தான், இங்கே கல்யாணம் ஆகி இங்கே இருக்கேன் அப்படின்னு. குமரிபாளையமா? என் மருமகளுக்கு மலேசியாவில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோகிணி ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.